ரமலானில் ஷைத்தான்களுக்கெல்லாம் விலங்கிடப்படுகிறது என்கிற ஹதீஸ் சரியான ஹதீஸ். ஷைத்தான்களுக்கு சங்கிலி போட்டு விடுவான் அல்லாஹ் என்று சொன்ன ரசூலுடைய வார்த்தை சஹியான ஹதீஸ், எல்லா கிரந்தங்களையும் பதிவாகுது. அப்போ ஏன் ரமலானில் மனிதன் தவறு செய்கிறான், வரம்பு மீறுகிறான், பாவம் செய்கிறான், ஆசைகளில் மிகைத்து போகிறான்? ரமலானிலும் பாவங்கள் ஏன் நடக்கிறது? நன்மக்கள் அழகாக எழுதுவார்கள், ஷைத்தான் தான் அடக்கப்பட்டான், ஒடுக்கப்பட்டான், சங்கிலியிடப்பட்டான், வீசப்பட்டான். உன்னுடன் உன்னை கெடுக்கும் சக்தி வாய்ந்த நப்சு உங்கூட இருக்குது. ஷைத்தான் பெரிய ஆளா நப்சு பெரிய ஆளான்னா ஷைத்தான் அல்ல பெரிய ஆளு, நப்சு தான் பெரிய ஆளு. மனிதனை வீழ்த்தும் பவர் ஷைத்தானை விட கூடுதலாக நப்சுக்கு இருக்குது. மனிதன் நப்சு இருக்குது பாருங்க, மனிதனை கவிழ்த்து விடும், உயர்வான இடத்துக்கு போக விடாது. திருக்குரான் சொல்லும், இன்ன நப்ஸல் அம்மாரத்துன் பிஸ்ஸூ, நப்சு தீமையை தூண்டும். அல்லாஹ் சொல்ற வார்த்தை அம்மாராங்கிறான். நப்சு தீமையை அதிகமாக தூண்டும், அது தீமையை மட்டும்தான் தூண்டும். ஒமா உபர்ரி நப்சி, என் நப்சு நல்லதுன்னு நான் சொல்ல முடியாதுங்கிறாங்க. சொன்னது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். என் நப்சு சரியானது நான் சொல்ல முடியுமா? முடியாது. நப்சு கட்டுப்படாது. பல சாலிஹீன்களை சருக வைத்தது அதற்கு சொந்தம். எனவேதான் ரமலானில் உங்கள் மனசுக்கு அடிமையாகி விடாதீர்கள் என்று நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்தும் அந்த பாடம் எல்லோருக்கும் சொந்தம். அப்ப ரமலான்ல குறிப்பாக ஆன்மாவை கட்டுப்படுத்த வேண்டும், ஆசைகளை அடக்க வேண்டும், கோபத்தை மென்று விழுங்கணும். கோபப்பட்டால், உணர்ச்சி வசப்பட்டால் நீங்கள் சருகிறீர்கள் மாத்திரமல்ல, நோன்பின் பலனை இழந்துருவீங்க. யார்ட்டையாவது போய் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும். சகர் நேரத்தில் கூட சண்டை நடக்கும், இஃப்தாரில் சண்டை நடக்கும். அதற்கெல்லாம் உங்களை கட்டுப்படுத்தாவிட்டால் இந்த சூழல் உண்டாகும்.